இந்த இடத்தெல்லாம் மறக்கவே முடியாது. ஆமா ஆமா, சரி அதை விடு. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி பழைய வீட்டுகள்லாம் நிறைய பேய் உண்டாம். போடா சும்மா சொல்லிக்கிட்டு. இல்ல நிஜமா தான் சொல்றேன். நைட்லலாம் கூரிய பிச்சுக்கிட்டு இந்த நேரத்துக்கு வருமா. யாரடா உனக்கு இந்த கதையெல்லாம் சொல்றது? எங்க தாத்தா இத மாதிரி நிறைய சொல்லுவாரு. இப்படிதான் ஒரு நாள் எங்க தாத்தாவும் பாட்டி பேசிட்டு இருக்கும்போது அவங்க துணி வைக்கிற கபோர்டுல இருந்து யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சான். அப்புறம் என்னாச்சு, என் தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஒண்ணுமே புரியலையா. சரி அந்த சத்தம் வெளியில இருந்து வர்றதா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க தூங்கிட்டாங்களாம். அந்த நைட்டு ஃபுல்லா என் பாட்டியால தூங்கவே முடியலையா. யாரோ எங்க பாட்டிய வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்களா. எங்க பாட்டிய முழிச்சு பார்த்தா அங்க யாருமே இல்லையா. அப்புறம் ஒரு மணி போல என் தாத்தா எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது என் தாத்தா கூட யாரோ நடக்கிற மாதிரியே இருந்துச்சான். அப்புறம் என்ன, என் தாத்தா பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தாங்களா. அப்போ என் பாட்டி படுத்திருந்த அந்த ரூமோட வாசல்ல அந்த பேய் நின்னுச்சான். என்னல பண்ணிட்டு இருக்கியே? சொன்ன உடனே பேய் வந்துட்டல. என்ன கதை இங்க ஓடிட்டு இருக்குது? வா வா, சுபாஷிக்கு நிறைய பேய் கதை தெரியுமா. அவன் அதை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கான். பேய் கதை பேசுற நேரமால இது? போய் தூங்குங்க எல்லாரும். சும்மா வந்துட்டானுவே. தள்ளுங்க. இவனுக்கு பெட் கேக்குவான். பெட் நாங்க பெட்ல தான் படுப்போம். உனக்கு ஏன் பெட்? இந்த பாய் இருக்குல்ல, அந்த பாயை விரிச்சு படு. இங்க படுக்கிறதுக்கே பிரச்சனையா இருக்கு, இந்த பேய் கதை பேசிட்டு இருக்காங்களா. மூடிட்டு ரெண்டு பேரும் போய் படுங்க. சரி அப்புறம் என்னாச்சு சொல்லு. நான் நீங்க பேசுறது அங்க கேட்டுட்டு தான் இருந்தேன். சரி அப்புறமா என்னாச்சு சொல்லு. நானும் வரேன், எனக்கும் சொல்லுங்க. வா வா வந்து உட்காரு, சீக்கிரம் சொல்லு சொல்லு. என் தாத்தா அந்த பேயை பார்த்துட்டு இருந்தாங்களா. அந்த பேய் எங்க தாத்தாவை பார்த்துக்கிட்டே இருந்துச்சாம். இது என்ன கதை? எனக்கு முதல்ல இருந்து சொல்லு, ஒண்ணு புரிய மாட்டேங்குது. முதல்ல இருந்தா அவளுக்கு மட்டும் அப்புறமா தனியா சொல்லு. இப்போ எங்களுக்கு மிச்சத்தை சொல்லு. அது எப்படி? நானும் கேட்டுட்டு வந்ததானே எனக்கு நல்லா இருக்கும். சரி அப்ப நான் முதல்ல இருந்து சொல்றேன். முதல்ல இருந்தா ஐயே ஏடி அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ அப்புறமா கேட்டுக்க. எனக்காக சுபாஷ் சொல்லுவான். அதானே சுபாஷ்? சொல்றேன் மட்டும் சொல்லிடாதடா. உனக்காக சொல்றேன் கமலி. போச்சுடா. சரி சொல்றேன் கேட்டுக்கோ. நான் சொல்றேன். அவன் சவ்வு முட்டை மாதிரி இழுத்துட்டு இருப்பான். சரி சொல்லு. அவங்க தாத்தா தூங்கிட்டு இருந்தாங்களா. அப்புறமா பாத்ரூம் போனாங்களா. பாத்ரூம்ல இருந்து வந்து பார்த்தா பேய் தூங்கிட்டு இருந்துச்சா. அடக்கிருக்கு, பேய் தூங்கிட்டு இல்ல, அவங்க பாட்டி தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒண்ணுதான். இல்ல அதுக்கு நம்ம பாட்டியும் பேயும் ஒண்ணுன்னு சொல்ல வரல. சரி பேய் தூங்கல, பாட்டி தூங்கிட்டு இருந்தாங்க. சரியா, அவ்வளவுதான் சொல்லிருக்கேன் இப்போதைக்கு. சரி நீ அடுத்துள்ளது சொல்லிப்போ. எனக்கு ஒண்ணுமே புரியல. சுபாஷ் நீயே சொல்லு. இது என்னது புரியல? நான் சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம், நீ மூடிட்டு அவனே சொல்லுவான். நீ சொல்லி கிழிச்சதெல்லாம் போதும். அது ஒண்ணு இல்ல கமலி. எங்க தாத்தா ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாங்களா. அதுக்கு முன்னாடி அவங்க படுக்கிற படுக்கைக்கு பக்கத்துல ஒரு கபோர்ட் இருக்கும். சரி அங்க இருந்து யாரோ தட்டுற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சாம். என் பாட்டி அதை கண்டுக்காம விட்டுட்டாங்களாம். எங்க பாட்டியால அந்த நைட்டு ஃபுல்லா தூங்கவே முடியலையா. அப்புறம் என் தாத்தா பாத்ரூம் போனாங்கன்னு சொன்னேல, யாரோ அவங்க கூட நடந்து வர மாதிரி இருந்துச்சாம். ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்லையா. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்தாங்களா வெளியில. அப்போ என் பாட்டி படுத்திருந்த ரூமுக்கு முன்னாடி இந்த பேய் நின்னுச்சாம். முடிஞ்சுதா? அதுக்கு அப்புறம் சொல்லு. ஓ இவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரியுமா? அப்ப இனிதான் கதை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் பேய் முன்னாடியே வந்துட்டு போல நினைச்சேன். இவளால நேரம் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிட்டு. அப்புறம் அந்த பேய் சொல்லிச்சான். என்னது? கொஞ்ச நேரம் என் கூட பேசி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிச்சான். ஏடா உன் தாத்தாவும் பேய் நண்பர்களா என்ன? இல்ல, ஏன் அப்படி சொல்றீங்க? அப்புறம் கூட்டு வச்சு பேசுது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி என்ன சொல்லுச்சு? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டுச்சு. என் தாத்தாவும் நல்லா கூர்ந்து பார்த்தாங்களா, அவங்களுக்கு யாருன்னே தெரியல. அப்ப அந்த பேய் சொல்லிச்சான், உங்க பக்கத்து வீடு தான் நானு, எனக்கு உங்களை நல்லாவே தெரியும்னு சொல்லிச்சான். சரி அவங்க எதுக்கு உங்க தாத்தாவை தேடி வரணும்? ஏன்னா அந்த பேய் முன்னாடி ஒரு மனுஷங்களா இருந்தாங்கல்ல, அப்போ அவங்கள யாரோ கொன்னுட்டாங்களாம். ஏன் கொன்னாங்க? அவங்க வீட்டு நிலத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சாம். அந்த பிரச்சனையில எங்க தாத்தா தான் அப்போ தீர்வு சொன்னாங்களா, அதனாலதான் எங்க தாத்தாவை தேடி வந்துச்சு. அது அடிக்கடி எங்க தாத்தா வீட்டுக்கு வந்து, எனக்கு உன் வீடு தா, உன் வீட நீ தரலனா நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுடுத்துமா. இதுதான் என் தாத்தா சொன்னாங்க. எம்மாடி, உங்க தாத்தா பெரிய ஆளுதான் போ. சரி அதெல்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கு. எல்லா இடத்துலயும் அப்படி நடக்குமா என்ன? எங்க பக்கத்து வீட்லயும் இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. இங்கேயும் இந்த மாதிரி நிறைய நடக்குது. நடந்தா நடந்துட்டு போட்டு நம்ம எதுக்கு அதை போட்டு பேசிக்கிட்டு? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா எதுவுமே நம்ம கிட்ட வராது. இன்னொன்னு முக்காவாசி இப்படிப்பட்ட கதை எல்லாமே பொய்யாதான் இருக்கும். ஏலே
அக்கா ஏன் இப்படி பேசுதான்னு புரியுதா? அவ பயந்துட்டா. யார் பயந்தா? நானும் பயப்படலையே. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஏடி எங்க போற? ஐயோ லைட்டா பயமா இருக்கே. ஏடி சொத்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி வேணுமா? ஆமா. நாக்கெல்லாம் ஒரே வறண்டு போய் இருக்கு. பயந்தாதானே அப்படி இருக்கும். ஆமா ஆமா சொன்னேம்ல. இவன் மேல சீக்கிரம் துரத்தி விட வேண்டியதான். ஏடி இந்த பாட்டில் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அதுல வச்சிருடி. சரி எல்லாரும் இனி படுத்து தூங்குவோம். ஏடி நம்ம ரெண்டு பேரும் பெட்ல தூங்குவோம். இவனு தரையில தூங்கட்டும். வாடா இவ பயந்தவங்கள கூட நம்ம எதுக்கு படுக்கணும்? வாங்க எல்லாரும் தூங்குவோமா? வா நம்ம இங்க படுத்துக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்குல்ல? ஆமா ஆமா. வாடி நம்மளும் படுப்போம். ஏல சுபாஷ் உங்க தாத்தா படுத்துறதுக்கு பக்கத்துல ஒரு கபோர்ட் இருக்குன்னு சொன்னால அதே மாதிரி இங்கேயும் இருக்குது பாரு. ஏல உங்களால சும்மா இருக்க முடியாதோ? அந்த பேய் பாவம் பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க தாத்தாட்ட வந்து பேசிருக்கு. என்னடி சொல்ற? ஆமா பின்ன ஒரு பேய் வான்னு கூப்பிட்டு வச்சு பேசுதுல்ல. யாருக்கு தெரியும் முன்னாடி காலத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கான். அதனால பேசாம படுத்து தூங்குங்க. சரி நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். அது கிடக்கட்டும். நீ படுத்து தூங்கு. நான் சொத்த கண்ணாடியில போய் மூஞ்சி பார்த்துட்டு வரேன். நைட் நேரத்துல கண்ணாடியில மூஞ்சி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. படுத்தே தூங்கிரும். கமலி தூங்கிட்டாளோ? ஏடி கமலி? ஆமா தூங்கிட்டா. சரி நம்மளும் தூங்குவோம். ஐயோ தூக்கமே வர மாட்டேங்குதே. இவங்கெல்லாம் எப்படி இப்படி தூங்குறாங்க? எனக்கு தூக்கமே வரல போ. நம்ம வெளியில எங்கேயாச்சும் போவோம். ஐயோ என்ன முழிச்சிட்டு இருக்கான்? அப்பாடி தூங்கிட்டான். இந்த ரூமுக்கு லைட் எல்லாம் கிடையாதா? என்னவோ ஏதோ நிலா வெளிச்சம் இருக்கனால இங்க கொஞ்சமாச்சும் தெரியுது. அப்பாடி என்ன நம்மளுக்கு மட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது? முத வாட்டி இந்த வீட்டுக்கு வந்த உடனே எங்க உட்காருன்னு தெரியாம தரையில உட்கார்ந்திருந்தேன். அப்புறம் அந்த இடத்துல நானும் கமலியும் சேர்ந்து ஒரு கிளாஸ் உடைச்சோம். இந்த நாள் ஃபுல்லா இவங்க கூட சுத்தி சுத்தியே நாள் போயிடுச்சு. ஆனா எல்லாம் நல்ல ஞாபகங்கள். நதிக்கரைக்கு போனோம், கிணறு பார்த்தோம், பழக்கடைக்கு போனோம். அங்க கமலி எனக்கு ஒரு வாழைப்பழத்தை கூட வாங்கி தரல. சரி அப்புறம் டீயாச்சும் வாங்கி தந்தாளே. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கலனா முன்னாடி இருக்கிற வீடியோஸை போய் பாருங்க. நாங்க என்னெல்லாம் பண்ணோம் எங்கெல்லாம் போனோம்னு நீங்களும் பாருங்க. இது என்ன? ஓ டார்ச்சா. எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. அப்படி மட்டும் பண்ணும் பையனை பயந்து செத்துருவானுவே. ஆரம்பிக்கலாமா? வரேன் இருங்க. என்னையா பயமுறுத்துறியே? எப்படி பயமுறுத்துறது?